உனக்கு உன்னோட வலி தெரிஞ்சதுன்னா, அது உன் உடம்புக்கான வலி தான். உனக்கு அடுத்தவங்களோட வலி தெரியுதா? நீ வலின்னா உனக்கு உடம்புக்கு வர வலி மட்டும் தான் வலின்னு நெனச்சிட்டு இருக்க. உன்னால அடுத்தவங்களோட வலிய புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிறியா? அப்பதான் நீ லவ் பண்ணியிருக்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு லவ் பண்ணவனால மட்டும் தான் அடுத்தவங்களோட வலிய புரிஞ்சுக்க முடியும். சின்ன சின்ன விஷயத்தையும் நேசிக்கிறவன, சின்ன சின்ன விஷயத்தையும் மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறவனால மட்டும் தான் அந்த வலிகள உணர முடியும். அந்த வரிகள் வந்து ஒரு போராட்டங்களா இருந்தாலும், போராட்ட காலமே வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சேர்த்து குடுத்துட்டுருக்கும். வேற யாராலயும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு பெயின் தானே சார். யாரையும் வெறுத்தல்ல. யாரும் வேணான்னு சொல்லிடல. இவங்கலாம் பிடிக்காதுன்னு சொல்லிடல. ஓகே. எனக்கு இவங்க தான் வேணும்னு அடம்பிடிக்கிற ஒரு மனசுல தான் நான் இன்னும் இருக்கேன் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஓகே. இங்க லவ்ன்றது அதுதான் சார். லவ்ன்றது என்னன்னா, இன்னொருத்தர் காட்டுவாங்க, இன்னொருத்தர் கிடைப்பாங்க அப்படின்றது இல்ல. இவங்களே திருப்பி கிடைக்க மாட்டாங்களா? இவங்களே எனக்கு மறுபடியும் வந்தா நல்லா இருக்காதா? அப்படின்னு ஏங்குறது தான் சார் லவ்.